அப்போ ஹோல் ஹார்ட்டட்லின்னா என்னதம்மா, அதில் எந்த ஒரு பிரிவு இருக்காது. Amen. Amen. Okay. அப்படின்னா இந்த with all your heart whole heartedly முழுமையாக நான் கேட்குறேன், தயவுசெய்து எனக்கு ஒரு காரியம் சொல்லுங்கள். எந்த ஒரு காரியத்தை நீங்கள் முழுமையாக செஞ்சுருக்கீங்க அதை சொல்லுங்கள். என்னாச்சும் ஒரு காரியத்தை முழுமையாக செய்கிறீங்க அதை சொல்லுங்கள். ரமேஷா, முழுமையாக செய்கிறதா இட் டேக்ஸ் டைம், இட் டேக்ஸ் sacrifice, it takes money, it takes people, it takes everything. Wholeheartedனா அது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து செய்யும். சொல்லுங்கள், ஏதோ ஒன்று நீங்கள் முழு இருதயத்தோடு செஞ்சுருக்கீங்க அதை ஒன்று சொல்லுங்கள். என்னது? மீன் வளர்க்குது. அதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? சாப்பாடுக்கு சரியா? இது ஹோல் ஹார்ட்டடாக செய்கிறது. இது வேறு அது மற்றவங்களை இன்வால்வ் பண்ணுற மாதிரி எதுவும் இருக்கா? ரசிக்கிறாங்களா, எல்லாம் கருவுறாங்களா? ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுதா? அப்பப்போ எல்லாம் இறங்கிருவீங்களோ ஸ்விம்மிங்? ஓகே. இன்னொரு வேறு காரியம். ஓகே, அவர் சொன்னார் மீன் அவரோட ஹாபி. அது அவரோட ஹாபி மீன் வளர்க்குறது. அதனால் அதுக்கு அவர் ஸ்பெண்ட் பண்ண அதை முழு இதயத்தோடு செய்கிறாருன்னு. வேறு ஓகே, சமைக்கிறது. ஓகே, என் மனைவியை சொல்லவே வேணாம், அவங்கள பற்றி சொல்லவே வேணாம். அவங்க கிச்சனில் போனாங்கன்னா முடிஞ்சு. சமைக்கிறது அவங்களுடைய ப்ரையாரிட்டியாக எடுத்துக்காங்க. அதில் எதுவும் குறையக்கூடாது. அப்படி குறைஞ்சிட்டா கொஞ்சம் சலிச்சுக்குவானுங்க. ஆனால் அப்பயும் இதுக்கெல்லாம் போட்டு செய்வாங்க. ஓகே. ஸோ அது ரெண்டாவது, அது மற்றவங்க சாப்பிட்டு அதை என்ஜாய் பண்ணுறது அவங்களுக்கு தான் அவங்களோட என்ஜாய்மெண்ட். அது எத்தனை மணி ஆனாலும் எந்திரிச்சு சமைச்சிருவாங்க. 4 மணிக்கு பிள்ளைங்க வேலைக்கு போகணும், சாப்பாடு கொடுக்கணுன்னா அது 4 மணியாக இருந்தாலும் சரி எந்திரிச்சு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சமைச்சிடுவாங்க. ஓகே. அப்போ ஹோல் ஹார்ட்டட்லின்னா என்னதம்மா, அதில் எந்த ஒரு பிரிவு இருக்காது. எதுவுமே அதில் டிவைடடாக இருக்காது.